அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 years இலவசம். மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இமாலய வெற்றியை பெற்றுள்ளது. குறிப்பாக மும்பை மாநகராட்சியை பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றியிருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 30 ஆண்டுகளாக மும்பை மாநகராட்சியை கையில் வைத்திருந்த தாக்கரே குடும்பத்தின் ஆட்சிக்கு இந்த முறை பாரதிய ஜனதா முடிவு கட்டிவிட்டது. இந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள பாரதிய ஜனதாவினர் கொண்டாடி வருகின்றனர். வெற்றி குறித்து பிரதமர் மோடி கூறியது: மகாராஷ்டிரா தேர்தலுக்காக உழைத்த என்டிஏ தொண்டர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். அரசின் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டனர். களத்தில் எதிர்க்கட்சியினர் பரப்பிய பொய்களை திறம்பட முறியடித்தனர். அவர்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் நன்றி. என்டிஏவின் மக்களாட்சி, சிறந்த நிர்வாகத்தை மக்கள் ஆசீர்வதித்துள்ளனர். இந்த வெற்றி முன்னேற்ற பாதைக்கான உத்வேகம், மாநிலத்தின் புகழ்மிக்க கலாச்சாரத்தை காக்க கிடைத்த அங்கீகாரம் என்று மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுகையில், மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணி பெற்ற மகத்தான வெற்றி நாட்டின் அனைத்து மூலையிலும் இருக்கும் மக்கள் பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருப்பது தெளிவாகிவிட்டது என்றார். மகாராஷ்டிரா தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்த தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியது: மும்பை மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இந்த தேர்தல் முடிவு மகாயுதி கூட்டணி அரசின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். 3 என்ஜின்களை கொண்ட நிர்வாகம் மூலம் உள்ளாட்சி முதல் பார்லிமெண்ட் வரை ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் செய்த வளர்ச்சிப் பணிகளுக்கான வெகுமதிதான் இந்த மக்கள் தீர்ப்பு. பிரதமர் மோடியின் தொலைநோக்கு கொள்கைகளும் சிறப்பான மாநில நிர்வாகமும் இந்த வெற்றியை உறுதி செய்துள்ளன. மொழி அடிப்படையிலும் பிராந்திய அடிப்படையிலும் மும்பை மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டனர். அவர்களது நோக்கத்தை மும்பை மக்கள் முறியடித்துவிட்டனர். பிளவுபடுத்துவோரை புறக்கணித்து மக்களுக்காக பேசுவோரை மகாராஷ்டிரா மக்கள் ஆதரித்துள்ளனர் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.